வெல்கம் டு Shanthastable. இன்றைக்கி Shanthastable உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு சட்னி செய்து காட்ட போகிறேன். இது தீபாவளி ஸ்பெஷல். நீங்கள் தீபாவளிக்காக கொஞ்சம் நேரத்தோடைய, அதாவது ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி கூட நீங்கள் செய்து இதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இது தேவையான பொருட்கள் 1 கிலோ ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஆப்பிள் எந்த ஆப்பிள் வேணுனாலும் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் க்ரீன் ஆப்பிள் எடுத்திங்கன்னா, அதாவது அந்த கிரானி ஸ்மித் எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு மற்ற எது வேணாலும், இப்போ ஏட்ஸ் இருக்குது, பிங்க் லேடி இருக்குது, கோல்டன் டெலிஷியஸ் இருக்குது, இப்படி பல வகையான ஆப்பிள் வெரைட்டிஸ் இங்கே இருக்குது. ஸோ எந்த ஆப்பிள் வேணுனாலும் நீங்கள் எடுக்கலாம். அதோடு சேர்த்து நான் ஒரு பீட்ரூட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பீட்ரூட் இதில் நான் சேர்க்குறது கலருக்காக, அதாவது ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே இதில் சேர்க்காமல் பீட்ரூட் சேர்க்குறதுக்கு அதுதான் ரீசன். அது மட்டும் இல்லை, இது குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குறதாக இருந்தால் முடிஞ்ச வரையில் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. 2-3 ஏலக்காய், கிராம்பு, பட்டை ஒரு துண்டு வேணும். 500 grams சுகர் எடுத்துருக்கேன். ஒயிட் சுகர் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ரா சுகர் உபயோகப்படுத்தலாம். பட் ப்ரௌன் சுகர் உபயோகப்படுத்தினீங்கன்னா கலர் மாறிடும். ஸோ ஒரு ப்ளசண்ட் கலர் உங்களுக்கு கிடைக்காது. பீட்ரூட் ஏற்கனவே நான் தோல் சீவி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணால் இன்னும் அதிகமாக கூட நீங்கள் பீட்ரூட் உபயோகப்படுத்தலாம். அதாவது 2 பீட்ரூட் கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஆப்பிள் தோல் சீவணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை சின்னதாக சாப் பண்ணால் போதும். ஸோ ரஃப்லி சாப் பண்ணிங்கன்னா போதும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் தோலில் நிறைய சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. தோலோடையே போடலாம். ஓகே, ஆப்பிள் பீட்ரூட் ரெண்டுமே சாப் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் மிக்சியில் அரைக்கணும். ஸோ ஆப்பிள் வெட்டினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெளியில் வைக்கவும் வேணாம். அப்படி வைக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு நீங்கள் வைங்க. வெட்டின உடனேயே நீங்கள் அரைக்கணும். ஓகே, இது 3வது லாட், கடைசி லாட்டும் அரைச்சாச்சு. பாருங்கள், இவ்வளோ நிறைய வந்துருக்கு. ஸோ இது ஒரு பெரிய பாத்திரத்தில் தான் நீங்கள் அடுப்பில் வைக்கணும். ஏன்னா இதில் நாங்கள் சுகர் சேர்க்க போகிறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியும் சேர்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி ஒரு குழியான பெரிய பேன் ஒன்று எடுத்துங்க. ஸோ அதில் இதை போட்டுடலாம். ஸோ இந்த ஆப்பிள் அண்டு பீட்ரூட் ரெண்டையும் நான் அரைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதில் சுகரை சேர்த்துக்கலாம். 500 கிராம் பட்டை, 2-3 ஏலக்காய், கிராம்பு. ரொம்ப போடாதீங்க, ஃப்ளேவர் அதிகமாயிடும். ஸோ இதுக்கு சேர்க்க வேண்டிய மற்ற பொருட்கள் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் சில்லி பவுடர். ஏன்னா சட்னி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது. எந்த ஒரு இனிப்பு வகைக்கும் உப்பு ரொம்ப அவசியம். ஏன்னா உப்பு இருந்தால் தான் அந்த சுவையே தெரியும். எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் கூட உப்பு இருந்தால் தான் சுவை தெரியும். ஸோ இனிப்பில் கூட அப்படித்தான். ஸோ எந்த ஒரு இனிப்பு வகை செய்தாலும் சரி, கேக் செய்தாலும் சரி, கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். ஸோ 1/2 டீஸ்பூன் சால்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள். ஹாட் சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன், ஆனால் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன். மீடியம் ஹீட்டில் இது அப்படியே நீங்கள் கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்து அப்படியே வற்றி கிட்டத்தட்ட ஒரு ஜாம் பதம், அதை விட கொஞ்சம் லூஸாக கூட நீங்கள் எடுக்கலாம். அது நீங்கள் இப்போ செய்கிறப்ப பார்ப்பீங்க. பாருங்கள், ஆப்பிள் அண்ட் பீட்ரூட் சட்னி நல்லா கொதிக்குது. ஸோ இப்போ அது கொதித்து ஒரு அரைவாசி அளவுக்கு வற்றிருக்கு. ஆனால் இன்னும் நிறைய வற்றணும். சட்னி நல்லா இறுகி வந்திருக்கு. ஸோ இதுதான் பதம். பாருங்கள், இதுதான் பதம். இதை விட இன்னும் இறுக விட்டிங்கன்னா ஜாம் மாதிரி போயிடும். அது மட்டும் இல்லை, இப்போ இதில் நிறைய நாங்கள் சுகர் போட்டிருக்கிறோம். 500 கிராம் சுகர் போட்டிருக்கிறபடியாக இது ஆறும்போது அந்த சுகர் இறுகும். ஸோ அதனால் இன்னும் இது கட்டியாகும். ஸோ இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், கொதிச்சு மேலே தெரிக்குது. இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஆப்பிள் அண்ட் பீட்ரூட் சட்னி உங்களுக்கு தீபாவளி ஸ்பெஷல் சட்னி. இது வெஜிடேரியன் சாப்பாடோடையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே சமயம் நான்வெஜ் சாப்பாட்டுக்கும் ஒரு அக்கம்பனிமெண்ட்டாக நீங்கள் இதை வச்சுக்கலாம். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏர்லியராகவே செய்து வைக்கக்கூடியது. ஸோ தீபாவளி அன்றைக்கி தான் நீங்கள் இது செய்யணும்னு இல்லை, ஒரு 2 வாரத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே கூட நீங்கள் செய்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்.
ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாந்தாஸ் டேபிளை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி.